இந்த வருடம் நடக்க இருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியிலிருந்து முஸ்தபிர் ரஹ்மான் அவர்களை, பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிர் ரஹ்மான் அவர்களை கேகேஆர் டீமானது பிசிசிஐயின் பரிந்துரையின் கீழ் விடுவித்துள்ளது. அவ்வாறு விடுவித்ததற்கு அமைய அதற்கான மாற்று வீரரனை தேர்வு செய்து கொள்ளுமாறும் பிசிசிஐ வலியுறுத்தியுள்ளது. இதற்கான காரணம், அவரை நீக்க வேண்டும் என்பதற்கான காரணம் இந்து அமைப்புகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இவ்வாறு செயற்பட்டிருக்கிறதாக சிசிஐயின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏன் இவ்வாறு இந்து அமைப்புகள் மற்பினை வெளியிட வேண்டியது காரணம் என்ன என்பதனை நாம் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அதாவது, அண்மையில் இடம்பெற்ற பங்களாதேஷ் பற்றிய பிரச்சனை அனைவரும் பொதுவாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அங்கு 15 வருடங்களுக்கு மேலாக காணப்பட்ட ஒரு ஹசீனா அவர்களின் தலைமையிலான ஒரு அரசினை அவர்களது சுய லாபத்திற்காக ஆட்சியை நடத்தி வந்ததனை எதிர்த்து தெரிவித்து ஒரு மாணவர் போராட்டம் ஒன்றினை நடத்தி அதனிலிருந்து விடுவித்து புது ஆட்சி ஒன்றினை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிரதானமாக தலைமை தாங்கிய மாணவ தலைவர்களில் ஹைடி என்பவரும் ஒரு குறிப்பிட்ட பங்காற்றிய ஒருவராக காணப்படுகிறார். அவ்வாறு காணப்பட்ட அவரை 2026 பிப்ரவரி மாதம் தேர்தலுக்காக அவரும் போட்டியிட உள்ளமையினால் வேண்டிய ஏற்பாடுகள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர் திரும்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடன் இருந்த இருவர் அவரனை சுட்டுவிட்டு இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக ஊடகங்கள் வாயிலாக காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இவரை சுட்டு கொண்டதற்கு பின்னணியில் இந்தியா இருந்து செயற்படுவதாக அங்குள்ள மக்கள் கொந்தளித்து அங்குள்ள இந்து மக்களினை பெரிதும் துன்புறுத்தி அதே நேரமும் கொலை செய்து கலவரங்களில் ஈடுபட்டதனை சமூக ஊடகங்கள் வாயிலாக கண்டிருந்தோம். இதன் ஒரு பிரதிபலிப்பே இந்த முஸ்தபிர் ரஹ்மான் அவரை போட்டியிலிருந்து நீக்கும் அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு ஃபுட்பால் மேட்சில், அதாவது பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடம்பெற்ற ஒரு ஃபுட்பால் மேட்சில் இந்தியாவினை ஒரு தரக்குறைவான வார்த்தையினை பிரயோகித்து திட்டி கொண்டு கோஷம் எழுப்பியிருந்தார்கள். இவ்வாறு ஒரு அடிப்படையில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு விடயத்தினை முன்வைத்து இவ்வாறு பங்களாதேஷில் ஏற்பட்ட இந்த இந்து அமைப்புகளுக்கு எதிராக, அதாவது அங்கு உள்ள இந்துக்களுக்கு எதிராக பங்களாதேஷ் மக்கள் முன்னெடுத்து வரும் அட்டூழியங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உலகம் பூராவும் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளும் போராட்டங்களை நடத்தி இருந்ததனை நாம் கண்டுகொண்டோம். இதன் வாயிலாகவே இந்து அமைப்புகள் குறித்த பங்களாதேஷ் வீரரும் இந்தியாவில் விளையாடுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாகவே முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் இந்த முறை ஐபிஎல் போட்டியிலிருந்து விளையாடுவதனை கேகேஆர் அணி அவரை அணியிலிருந்து விடுவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது குறித்த செய்தியினூடாக பங்களாதேஷ் ஆனது இந்த முறையிலே இனி நடக்கப் போகின்ற எந்த ஒரு ஐபிஎல் போட்டியினையும் பங்களாதேஷில் ஒளிபரப்பக்கூடாது என்று தடை விதித்து அந்நாட்டு அரசாங்கம் ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த முறை நடைபெற இருக்கிற T20 வேர்ல்ட் கப் போட்டியான பங்களாதேஷுக்குரிய போட்டிகள் அனைத்தும் இலங்கையிலே நடைபெறும் எனவும் இந்தியாவில் குறித்த அணி விளையாடக்கூடாது என்றும் வந்து இருக்கிறது. இந்த தகவலினூடாக உங்களுக்கு நான் 2 கேள்விகளை முன்வைக்கின்றேன். இவ்வாறு பிசிசிஐ ஆனது இவ்வாறு முஸ்தபிர் ரஹ்மான் அவர்களை போட்டியிலிருந்து விலத்தியது சரியா தவறா என்பதனை கொமெண்டில் தெரிவியுங்கள்.